வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம இப்போ நம்ம கௌசிக் ரிவ்யூல என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க பார்க்க போறோம். அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கால, அவர் முடிஞ்ச வரைக்கும் அவரோட பாதை எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டான பாதை, கரெக்டான நோக்கத்தில் தான் போயின்னு இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம மல்லிக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை விஜய் நம்மளை விட்டுட்டு ஒரேடியா ரேணுகா கூடிய செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரோ, விஜய்க்கு நம்மளை பிடிக்கலையோ, ரேணுகா தானே முதல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க, அப்படிப்பட்ட ரேணுகாவை விட்டுட்டு தான் கிட்டக்கு வந்தாரு. அது இல்லாம வெண்பாக்காக தான் வந்தாரு. அப்படிப்பட்ட வெண்பாக்காக இப்ப ரேணுகாவே வந்துட்டா, நம்மள இந்த டைம்ல தள்ள பாக்குறாரோ, ஒதுக்க பாக்குறாரோ, ரேணுகாவுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால ஒரு பதட்டமும் ஒரு பயம் எல்லாமே இவங்களுக்குள்ள தோணுது. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல ஒரு பக்கம் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. ஐயோ என்னடா இது, நமக்கு வந்த சோதனை, நமக்கு வந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூனி குறுகி போயிட்டு கதறி கதறி நம்ம மல்லி அளந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம அன்னபூர்ணி வராங்க. அன்னபூர்ணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதோ பாருமா, நான் உனக்கு நல்லபடியா தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும், நல்லதே நினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்னடா நம்ம யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அழகான வார்த்தைகள், உண்மையான ஒரு பொறுப்புகள் எல்லாமே நம்ம மல்லி கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் திக்கு திணறாங்க. என்னடா இது, நமக்கு இப்படி வந்து அன்னபூர்ணி இதோ பாரு மல்லி, கவலைப்படாத, விஜய் ஏதோ கோவத்துல ஆத்தத்துல தான் அந்த மாதிரி பேசிப்பாரு, மற்றபடி உன் மேல அவருக்கு அதிகமான ஆசை, அதிகமான ஓசை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. அந்த டைலாக் எல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கு, ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் கரெக்டா இருக்காது, நான் பண்ணதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே இவங்க வழியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க நம்ம மல்லி. என்ன மல்லி, எல்லா டைமும் கரெக்டான முடிவு எடுத்து இப்ப தவறான முடிவு எடுக்கிற பாத்தியா, இதுதான் உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே. இப்படியெல்லாம் பண்ணா லாஸ்ட்ல என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம், நீ ஒரேடியா விஜய் விட்டு போய் தான் ஆகணும், அதுதான் உனக்கு நிரந்தரம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் எதுவுமே சொல்றதுக்கும் இல்லை. ஏன்னா இவங்க முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு பக்கம் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க. நான் தான் ஒரு பக்கம் கரெக்டாக பண்ணாலும் அந்த இடத்துல சிறு சிறு தவறுகள் நடக்கும். அந்த சிறு சிறு தவறுகளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம், எப்படி நாம் அதை அடக்கி இது பண்றோம், அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறும். அதுக்கான மாறுதல் எல்லாமே நாம தான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. இதோ பார் மல்லி, எங்கிட்ட வந்து அன்னபூர்ணி அம்மா எல்லாம் பேசுனாங்க, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சுன்னு இருக்கான், அன்பு வச்சுன்னு இருக்கான், ஆனா நீ அது எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்டா, நீ புரிஞ்சுக்காம என்னவே ஒரு பக்கம் கஷ்டத்து மேல கஷ்டம் பண்ணிட்டே இருக்க. அப்ப எனக்கு மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா, நான் உன் மேல காதல் வச்சுன்னு இருக்கேன், ஆனா நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற, ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்றேன் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது ஒரு காரணம், அதனாலதான் சப்போர்ட் பண்ணிருக்கேன், ஆனா நீ புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்க, என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னபூர்ணி சொன்னதை எல்லாமே ஒரு பக்கம் காதில் வாங்கிட்டு நம்ம விஜய் பேசுனதை கேட்டு நம்ம மல்லி இப்பதான் திருந்துறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம், இந்த ரேணுகா அதாவது சுடரின்றத உண்மையை நம்ம கண்டுபிடிச்சு உலகத்துக்கு நிரூபிக்கணும், அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கான ஒரு நிலை நிற்கும், இல்லைன்னா லாஸ்ட் வரையும் நம்ம இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யோசனை எல்லாமே ஒரு பக்கம் பெருசா யோசிச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள கையில் பிடிக்க முடியாது. அவங்க யோசனை எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால அவங்களோட லெவலும் பெருசாகிடுச்சு ஒரு பக்கம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து நிறைய சில்லற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ற சில்லற வேலையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆகுது. என்னங்க பண்றது, அந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்து ஒரு பக்கம் எரிசலாக வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. சரி விட்றா, ஏதோ ஒன்று நடக்கிறது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் அதுக்கு சல்யூட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதில் தான் போயின்னு இருக்கு. ஆனால் நம்ம சுடரிக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துடுது. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான், ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மனநிலை அதை வந்து ரகு தான் சரி பண்ணி, ரகு அவனுக்கான ஒரு பணம் சேர்க்கும் கருவி மாதிரி நம்ம சுடரியை பயன்படுத்தின்னு இருக்காரு. இவன் இருக்கிற வரையும் இவளை பயன்படுத்தி இவன் மூலயமா நம்ம பணத்தை எடுத்து நாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக தான் நம்ம ரேணுகாவை இவ்வளோ நாளாக, அதாவது சுடரியை இவ்வளோ நாள் பயன்படுத்தின்னு இருந்தாரு அப்படின்ற விஷயம் இப்போ தான் தெரிய வருது. அது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேணுகா திடீர்னு நைட்டு 12 மணிக்கு அது ஒரு 2 மந்த்துக்கு ஒன் டைம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 2 மந்த்துக்கு ஒன் டைம் அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கரெக்டாக குத்தணும். ரகு அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டார், மறந்துட்டார். சொல்ல போனால் அவருக்கு அதை பற்றி ஒரு ஞாபகமே இல்லை. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் வியப்புல அசந்துட்டாங்க. ஐயோ சாமி, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது, குழப்பத்துக்கு மேலே குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கே, ஐயோ கடவுளே என்னடா இப்போ பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இப்படியே போனால் நம்மளோட நிலைமை என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் கூனி குறுகி உக்காந்து இருக்கும் போது தான் ரேணுகா
ரகுவாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மல்லிக்கும் புரிய வருது, ஓ இவ உண்மையாகவே ரேணுகா தான். ஆனால் இருந்தாலும் இவளை வந்து சுடரியாக மாற்றி இந்த வீட்டில் இவளுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இவளை இதுதான் உன்னோட அடையாளம், இதுதான் உன்னோட வாழ்வாதாரம்னு மாற்றி வச்சுட்டு இருக்கான் அந்த கேடுகட்ட ரகு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது தெரிய வந்து சும்மா விடுவாங்களா? இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. இதுக்கு மேலே இது எல்லாத்தையும் நாம் ஒரு பக்கம் சமாளிச்சாகணும். இப்படியே போனால் லாஸ்ட்டில் அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு வெற்றியே அமையுமா இல்லை தோல்வியில் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் நிறைந்த இந்த விஷயத்தை கூட இன்னொரு விஷயமும் நம்ம அப்டேட் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட் வந்து ஒரு பக்கம் அசத்தலாகவும் இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மேலே அப்டேட் தாங்க கொடுக்க போகிறோம். அப்படி என்ன அப்டேட் கொடுக்க போகிறோம், அப்படி என்னடா விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யம் நிறைந்த வீடியோ போகிறோம் நம்ம சேனலில் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மல்லியை என்னடா பண்ண போகிறாங்க, மல்லி இந்த வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, மல்லி இல்லாத வீட்டில் எனக்கு என்னடா வேலை, அந்த வீட்டை விட்டே நான் போயிடுவேன்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருக்காங்க. வெண்பாவோட முயற்சியும் நல்ல முயற்சி தான். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் பேசின்னு இருந்தாவது எதனா ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. அந்த ஆசையில் மண்ணள்ளி போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதில் எது நடக்க போகுது, எது உண்மையாக இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை பார்த்தா தான் தெரிய போகுது. ஸோ நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியோ, நன்றி, வணக்கம். முதல் நம்பர் எத்தருக்கு என்னம்மா ஐஸ்கிரீம் மாடு 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 காலம்